வணக்கம். ஆதரவு அதிரடி நேரடி அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் நாங்கள் கடந்த வார நிகழ்ச்சியின் ஒரு தொடர்ச்சியாக கூட இந்த வார நிகழ்ச்சியை நீங்கள் கருதலாம். இன்றைய தினம் நாங்கள் அழைத்திருப்பது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சையீத் அலி ஜாகிர் மௌலானா அவர்களை. வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சையீத் அலி ஜாகிர் மௌலானா, நீங்கள் உங்களை பற்றி கூறுவதாக இருந்தால், நீங்கள் ஆரம்பத்தில் மாணிக்க வியாபாரத்தில் பிரபலமாக ஈடுபட்டு வந்த ஒருவர். அதே நேரத்தில் கணினித்துறையில் ஒரு டிப்ளோமா பட்டப்படிப்பையும் கலிஃபோர்னியாவில் முடித்திருக்கிறீர்கள். இதற்கு அடுத்தபடியாக உங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் எனக்கு தேவைப்படுகிறது. உங்களுடைய குடும்ப பின்னணி. என்னை பற்றி அறிமுகம் என்று சொல்லப்போனால், நான் ஏராவூரில் பிறந்தவன். ஒரு சையீத் சாதாத் மௌலானா குடும்பத்திலே, குறிப்பாக என்னுடைய தகப்பனார் சையீத் முஹம்மது ஜாகிர் மௌலானா அவர்கள் ஒரு சையீத் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அராபிய வம்சாவளியினர் என்று கூட சொல்லலாம். ஆமாம், அவரது பாட்டனார் சையீத் அப்துல் ரஹ்மான் அல் ஜாகிர் அவர்கள் ஒரு அரசியல் பின்னணியிலே இருந்தவர்கள். அவர்களது மனைவி மக்காவின் சுல்தானின் மகள். அவ்வாறு எங்களது குடும்ப வரலாறு இருக்கின்றது. எனவே என்னுடைய தாயார் கிழக்கு மாகாணம் ஏராவூர், ஒரு ஆலிம் பரம்பரையில் வந்தவர்கள். அவர்களது எனது தகப்பனார் சையீத் முஹம்மது ஜாகிர் மௌலானா அவர்களுக்கும் தாயார் ஜுபைதா ஜாகிர் மௌலானா அவர்களுக்கும் 8 பிள்ளைகள். அதில் 7வது ஆண் மகன். எனக்கு ஒரு தங்கை இருக்கின்றார். மற்றவர்கள் எல்லாம் எனக்கு மூத்தவர்கள். எல்லோரும் ஆண்கள். 4 ஆண்களில் நான் கடைசி. 4 பெண்கள். எனக்கு ஒரு தங்கை. மற்றவர்கள் எல்லாம் மூத்தவர்கள். அதே நேரத்தில் உங்களுடைய ஆரம்ப கால கல்வி படிப்பு எவ்வாறு? நான் ஆரம்ப கால கல்வி படிப்பு ஏராவூரிலே அறிவறி என்று சொல்வார்கள், அதில் ஆரம்பித்து காத்தாங்குடி ஹிலரியா வித்யாலயத்திலே 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, அதுக்கு பிறகு 3ஆம் 4ஆம் வகுப்பு காத்தாங்குடி அன்னாசர் வித்யாலயத்திலே, 5ஆம் வகுப்பு காத்தாங்குடி அரசினர் முஸ்லிம் கலவன் பாடசாலை ஆறாங்குறிச்சி, இப்போது மீரா பாலிகா என்று சொல்வார்கள். அதைத் தொடர்ந்து 6ஆம் வகுப்புக்கு ஏராவூரில் அரஃபா வித்யாலயம், 7, 8, 9ஆம் ஆண்டெல்லாம் நான் வந்தாறுமுலை சென்ட்ரல் காலேஜ்னு சொல்வார்கள், இப்போது கிழக்கு பல்கலைக்கழகம் இருக்கின்ற இடம். அதற்கப்புறம் அலிகாரில் காணாப்போனா சாதாரண பரீட்சையில் சித்தி அடைந்தேன். அதுக்கு பிறகு உயர்தரம் அட்ச்மிக்கல் கல்லூரி சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜிலே நான் கணித பாடத்திலே மிகவும் திறமையாக இருந்து இன்ஜினியரிங் செக்ஷன் செய்தேன். எனது உயர் படிப்புக்காக நான் திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் சென்று பட்டப்படிப்பு பெற்றேன். அதுக்கிடையிலே அட்வான்ஸ் லெவல் எடுத்ததன் பின்பு 77லிருந்து கிட்டத்தட்ட 79 வரை நான் ஒரு ஆசிரியராக கடமையாற்றினேன், ஆங்கில ஆசிரியராக. அது எனது ஆரம்ப பதவி பணி என்று சொல்லலாம். அதைத் தொடர்ந்து பொது வாழ்க்கையில் 78களிலே 1978ஆம் ஆண்டு ஒரு பெரியதொரு சூறாவளி கிழக்கு மாகாணத்திலே அடித்தது. அட்வான்ஸ்வல் முடித்தவுடனே அப்போதே எங்களது சமூக சேவை ஆரம்பித்தோம். மாணவனாகவே இருந்து மக்களுக்கு பணி செய்கின்ற அந்த நான் ஆசிரியர் பணியையும் செய்து கொண்டு அதன் மூலமாக மக்களுடன், எனது நண்பர்களுடன் சேர்ந்து நிறைய சமூக சேவைகளில் ஈடுபட ஆரம்பித்தவன் தான் கடைசியிலே அரசியல் வாழ்க்கைக்கும் தள்ளப்பட்டேன் என்று சொல்ல வேண்டும். எனவே இந்த காலகட்டத்திலே நான் படிக்கின்ற காலத்திலே ஒரு விளையாட்டு வீரராகவும் இருந்திருக்கின்றேன். அந்த நேரத்திலேயே ஒரு கழகம், பிரபல்யமான ஒரு கழகம் ஏராவூரிலே உருவாக்கினேன், இளம் தாரகை யங் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப் என்று. எடுத்த எடுப்பிலேயே அந்த பகுதியிலே நாங்கள் சாம்பியனாக வந்தோம். எனது கேப்டன் அடிப்படை. இப்போது 40 வருஷங்கள் தாண்டிய அந்த கழகம் இன்னும் சாம்பியன்களாகத்தான் இருக்கின்றார்கள் ஏராவூரிலே.
இவ்வாறு ஆரம்ப காலத்தை சொல்லிக்கொள்ளலாம். சரி, அதே நேரத்தில் நீங்கள் 1988ஆம் ஆண்டு உங்களுடைய அரசியல் ஆரம்பமாகிறது. ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க ஜனாதிபதி வேட்பாளராக இருந்த பொழுது அவருடைய மட்டக்களப்பு மாவட்ட பிரதிநிதியாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறீர்கள். அதற்கு பிறகு 89 தேர்தல் போட்டியிட்டு தோல்வியடைகிறீர்கள். 1994ஆம் ஆண்டு நீங்கள் சுயேட்சை குழுவின் தலைவராக போட்டியிட்டு பிரதி சபை தேர்தல் போட்டியிடுகிறீர்கள். அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் மீண்டும் அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஐக்கிய தேசிய கட்சி ஊடாக தேர்தலில் போட்டியிட்டு 12,000 விருப்பு வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகின்றீர்கள். இது உங்களுடைய ஆரம்பகால அரசியல் பிரவேசம். ஏன் நீங்கள் ஆரம்பத்தில் உங்களுடைய அரசியல் பிரவேசத்தை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? இது நல்லதொரு கேள்வி. அதற்கு முதல் நாங்கள் படிக்கின்ற காலத்திலேயே என்னுடைய தாப்பனார் அவர்கள் ஒரு கிங் மேக்கர்னு சொல்லலாம். மிகவும் பொது சேவையில் ஈடுபட்டவர்கள். அவர்கள் வெளிகாமத்தில் தான் பிறந்தார்கள். வெளிகாம என்று சொல்வார்கள் தென்னிலங்கையிலே. அங்கு அரஃபா வித்யாலயம் ஒன்று இருக்கின்றது, மிகவும் பிரபல்யமான பாடசாலை. அந்த பாடசாலைக்கு வளவு கொடுத்தவர்களே ஜாயிர் மௌலானா குடும்பம் என்று டாக்டர் பதீதீன் முகமது அவரது புத்தகத்திலே எழுதியிருக்கின்றார். எனது தகப்பனார் அவர்களும் டாக்டர் அல்ஹாஜ் பதீதீன் முகமது அவர்களும் கிளாஸ்மேட். அவர்கள் மாத்தர சென்ட் ஜோசப் காலேஜ் என்கின்ற ஒன்றாக படித்தவர்கள். என்னுடைய தகப்பனார் அவர்கள் ஏறாவூரிலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற போது பதீதீன் முகமது கல்வி அமைச்சராக இருக்கின்ற பொழுதே நிறைய சேவைகளை தன்னுடைய நண்பர் பள்ளி நண்பர் ஊடாக அந்த காலத்திலேயே செய்திருக்கிறார்கள். எத்தனையோ பேருக்கு ஆசிரியர் பதவிகள், மௌலவி நியமனங்கள், மற்றது ஏறாவூரிலே பிரபல்யமான மக்களுடன் சேர்ந்து சமூக சேவைகள் ஆற்றியிருக்கின்றார்கள். இப்போது இருக்கின்ற ஆஸ்பத்திரியை எடுத்துக்கொண்டால் ஏறாவூரிலே இப்போது பேஸ் ஹாஸ்பிட்டல், அந்த ஆரம்பத்திலே ஒரு ஆஸ்பத்திரி கட்ட வேண்டும் என்று அந்த இடத்தை எனது வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கின்றது எடுத்து, அந்த நேரத்தில் எதிர்ப்புக்கள்லாம் வந்திருக்கின்றது. எதிர்ப்புக்கள் மத்தியில் ஒரு சொல்வார்களாம், எனது ஊருக்குள்ள ஆஸ்பத்திரி வந்தால் அது நாரும், அப்படி சொல்ல கட்டத்திலேயே அவர்கள் நல்ல அந்த இஸ்மாயில் ஹாஜியார், காதியார், ஏகே போடியார் அப்படின்னு அந்த காலத்தில் இருந்த ஏறாவூரில் உள்ள நல்ல சேவையாளர்கள், அப்படி அவர்கள் சேர்ந்து அவர்கள் சேவை செய்தார். எனவே அவர்கள் உங்களுக்கு தெரியும், கொழும்பிலே இருந்து மாக்கார் வந்து எம்பியாக இருந்தார் மட்டக்களப்பு மாவட்டத்திலே, மட்டக்களப்பிலே கல்குடா தொகுதியிலே. அதுபோன்று அதற்கு முதலியார் சின்னலபே அவர்கள் எம்பியாக இருந்திருக்கின்றார்கள். இவ்வாறான பெரியவர்களெல்லாம் ஒரு பாராளுமன்ற தேர்தலோ உள்ளூராட்சி தேர்தலோ ஏற்பட வேண்டுமென்றால் ஊரில் பெரியார்களைத்தான் சந்திப்பார்கள். அவர்களை சந்தித்தால் போதும், மற்றவர்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்களிடம் சேர்ந்து அவர்களை எம்பி ஆக்கக்கூடிய, அதுதான் கிங் மேக்கர்ஸ்னு சொல்வது. அவ்வாறான ஒரு அடிப்படையில் அந்த காலத்தில் நிறைய பேர் யூஎம்பியில் வந்தவர்கள் தான் அந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே. ஆனால் 77ஆம் ஆண்டு டாக்டர் பதீதீன் முகமது அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் மட்டக்களப்பில் வந்து போட்டியிட்ட காலகட்டத்திலே இவ்வளோ பெரிய ஒரு மகான் ஒன்று வந்து விட்டாரே என்று பலர் அதுக்கு 77ஆம் ஆண்டுக்கு முதல் 70ஆம் ஆண்டு தேர்தலிலே ஒரு பிரச்சனை ஒன்று நடந்தது. மட்டக்களப்பு மாவட்ட தொகுதி இரட்டை அங்கத்துவ தொகுதி. ஒன்று தமிழ் மக்களது பிரதிநிதித்துவம், மற்றது முஸ்லிம் மக்களது பிரதிநிதித்துவம் வருவதற்காக அமைக்கப்பட்ட இரட்டை அங்கத்தவர் தொகுதி. அதிலே சொல்லின் செல்வன் ராசையா, அந்த ராஜதுரை அவர்கள் முதலாவது எம்பியாக வருவார். ரெண்டாவது எம்பியாக ஒரு முஸ்லீம், அதாவது ஒரு முறை இவர் வந்திருக்கின்றார், எங்களது மாக்கார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அதைத் தொடர்ந்து லத்தீஃப் சின்னலபே அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கின்றார்கள். அதுக்கு முதல் சின்னலபே அவர்கள் வந்திருக்கின்றார். இவ்வாறு அந்த நேரத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு முறை, அதற்கு முதல் நெல்லையா அவர்கள் முஸ்லிம்களது வாக்குகளை பெற்று தான் வெல்லுவாராம். அதுபோன்று தேவநாயகம் ஐயா அவர்கள் ஓட்டமாவடி, வாழைச்சேனை, மிராவோடை முஸ்லிம் மக்களது வாக்குகளால் ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினராக வருவார். இவ்வாறு ஃபரீத் மீராலபி அவர்கள் எம்பியாக வந்த நேரத்திலே முஸ்லிம் மக்களுடன் அதிகமான தமிழ் மக்களும் வாக்களித்து அவர் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தார். அப்படியாக இருந்த காலகட்டம். இப்படியான ஒரு நேரத்தில் டாக்டர் பதீதீன் முகமது அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் வந்தவுடன்
ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தவர்கள் கூட யோசித்தார்கள், காத்தாங்குடி ஏறாவூர் ஒற்றுமைப்படுத்தி ஒரு பொது வேட்பாளராக பதீதீன் மஹமூத் அவர்களை பார்ப்போம். ஏனென்றால் 70ஆம் ஆண்டே எங்களது பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய்விட்டது, முஸ்லீம் பிரதிநிதித்துவம். அந்த 70ஆம் ஆண்டு தேர்தலிலே ராஜதுரை அவர்கள் 1வது எம்பியாகவும் 2வது எம்பியாக ராஜன் செல்வநாயகம் ஒரு சுயேட்சையாக வந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு அமைப்பாளராக கூட வந்தார். எனவே முஸ்லீம் பிரதிநிதித்துவம் இழக்கப்பட்டது. அது காத்தாங்குடியில் ஒரு முக்கியமான ஒரு வேட்பாளர் எம்ஏசி ரஹ்மான், அந்த ஏறாவூரின் முன்னாள் தவிசாளராக ஏறாவூர் பட்டினாட்சி மன்றத்தில் இருந்தவர். அதுபோன்று காத்தாங்குடியைச் சேர்ந்த அகமது லப்பை சேமன் அவர்கள், லத்தீப் சின் லப்பை போன்றவர்கள் எல்லாம் மும்முனை போட்டி வந்த நேரத்தில் வாக்குகள் பிரிந்த காரணத்தால் ஒரு முஸ்லீம் வேட்பாளர்கள் கூட அந்த தேர்தலிலே வெல்ல முடியவில்லை. பிரதிநிதித்துவத்தை இழந்த காரணத்தினால் ஒரு பொது வேட்பாளரை கொண்டு வருவோம் என்று காத்தாங்குடி பெரியோர்கள், ஏறாவூரில் உள்ள பலர் வந்து பதீதீன் மஹமூத் அவர்களை கொண்டு வந்தார்கள். அதே நேரத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பாக ஏறாவூரை பிறப்பிடமாக கொண்ட டாக்டர் அஹமத் ஃபரீத் மீராலபி அவர்கள் அந்த வேட்பாளராக வந்தார். வந்து கடைசியிலே அவர்தான் டாக்டர் அந்த ஒரு பிரபல்யமான ஒரு ஜாம்பவான் டாக்டர் பதீதீன் மஹமூத் அவர்களையே வெற்றி பெற்று அவரை தோல்வி அடைய செய்து டாக்டர் அஹமத் ஃபரீத் மீராலபி ஏறாவூர் மகன் ஒரு எம்பியாக வந்தார். இந்த காலகட்டத்திலே தான் டாக்டர் அஹமத் ஃபரீத் மீராலபி அவர்கள் எம்பியாக இருந்து அவர்கள் 1985ஆம் ஆண்டு மரணித்து விட்டார்கள் சுகவீனம் காரணமாக. அந்த காலகட்டத்திலே ஏற்பட்ட அந்த இடைவெளியை, அந்த பிரதிநிதித்துவத்தை ஒரு இடைத்தேர்தல் மூலமாக செய்ய முடியாது. அப்போது தான் அரசியல் மாற்றம் ஏற்பட்ட காலம். அப்போது ஐக்கிய தேசிய கட்சியின் அந்த ஒர்க்கிங் கமிட்டி மெம்பர்ஸ் தான் ஒரு பரீட்சை மூலமாக, ஒரு நேரடி நேர்முக தேர்வுகள் மூலமாக ஒரு எம்பியை தேர்வு செய்கின்ற ஒரு காலகட்டம். அந்த நேரத்திலே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல் லத்தீப் சினலபி அவர்கள் வந்தார்கள். அவரது சகோதரர் ஃபாரூக் சினலபி அவர்கள் வந்திருந்தார்கள். எம்ஏசி ரஹ்மான் அவர்கள் வந்திருந்தார்கள். டாக்டர் ஃபரீத் மீராலபி அவர்களது மச்சினன் வந்திருந்தார்கள். அவரது சகோதரர் ரஸாக் அவர்கள் வந்திருந்தார். இப்படி பெரிய ஒரு பட்டாளம் வந்திருந்தார்கள். எல்லோரும் சிரேஷ்டமான வேட்பாளர்கள், அரசியல்வாதிகள். இந்த நேரத்திலே பலர் சொன்னார்கள், டாக்டர் ஃபரீத் மீராலபை மௌத்தாவதற்கு முதல் பல பிரச்சனைகள் அங்கு வந்த நேரத்திலே எங்களது குடும்பம் உதவி செய்தது. அதில் நான் தான் பல முக்கியமான பிரச்சனைகளை அந்த நேரத்திலே அரசாங்கத்தில் ஜெயவர்தன அவர்கள், பிரதமராக இருந்த பிரேமதாசா அவர்கள், வெளிநாட்டு அமைச்சராக இருந்த ஏசிஎஸ் ஹமீத் அவர்கள், சபாநாயகராக இருந்த எம்ஹெச் முகமது அவர்களுடன் சந்தித்து பல பிரச்சனைகளை நாங்கள் பேசி கதைத்து மக்களுக்கு தீர்வு கண்டிருந்தோம். அந்த நேரத்தில் டாக்டர் ஃபரீத் மீராலபி அவர்களே சொன்னார்கள், எம்பி ஒன்று வருவதாக இருந்தால் எதிர்காலத்திலே இந்த இளைஞன் ஒரு மௌலானா குடும்பத்தில் வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் அவர் சொன்ன அந்த வார்த்தையை அவர் மௌத்தாயினவுடன் பலர் என்னை சொன்னார்கள், நீங்களும் இந்த நேர்முக தேர்வுக்கு போக வேண்டும், ஒரு இளைஞர், அது டாக்டர் ஃபரீத் மீராலபி அவர்களது ஒரு விருப்பமாகவும் இருக்கின்றது என்று பல முக்கியமான பிரமுகர்களெல்லாம் என்னை அந்த நேர்முக தேர்விலே கலந்துமாறு கேட்டு நான் சென்றேன். சென்ற நேரத்தில் வந்த அத்தனை பேரையும் விட்டுவிட்டு அந்த டாக்டர் கலீல் அவர்கள் அதில் தவிசாளராக இருந்தார் ஐக்கிய தேசிய கட்சியின் அந்த நேரத்திலே ஹர்ஷா அபேவர்தனை என்பவர் அந்த ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு முக்கிய பணியில் இருந்தார். செயலாளராக இன்னும் ஒருத்தர் இருந்தார். இவ்வாறு பலரும் சேர்ந்து ஏகமானதாக வந்தவர்களில் ஒரு சிறந்தவர் இந்த இளைஞன். இது இளைஞர் ஆண்டு 1985ஆம் ஆண்டு. எனவே நாங்கள் இவரையே ஏகமானதாக தேர்வு செய்து விடுவோம் என்று அவர்கள் அன்று எம்பியாக தேர்வு செய்கின்றோம் என்ற அடிப்படையில் தேர்வு செய்து, அந்த நேரத்தில் ஜனாதிபதி எங்களது ஜெயவர்தன அவர்கள் வெளிநாட்டு பயணத்தில் ஒரு மகாநாட்டுக்கு சென்றிருந்தார்.
ஏசிஎஸ் ஹமீத் அவர்களுடன். அவர்களுக்கு இவர்கள் ஃபேக்ஸ் மூலமாக அறிவித்திருந்தார்கள் 85ஆம் ஆண்டு இந்த நேர்முக தேர்விலே ஒரு இளைஞனைத்தான் நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம், மற்றவர்களை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட், ஃப்ரீ ஃப்ரம் எனி கரப்ஷன், எந்த விதமான ஊழல் விஷயங்கள் ஒன்றுமில்லாத ஒரு புத்தம் புதிய படித்த கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியில் படித்து வந்திருக்கின்ற ஒரு மௌலானா குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞரை ஏறாவூரிலிருந்து நாங்கள் அங்கிருந்து அந்த இளைஞரையே நீங்கள் நியமியுங்கள் என்று ஆர்டர் வந்துவிட்டது. இந்த நேரத்தில் ஏற்கனவே வந்த முன்னாள் எம்பிமார் அரசியல் அந்த பெரிய அந்த ஆஜான என்று சொல்லக்கூடிய அப்படியானவர்கள் எவ்வாறு ஒரு இளைஞனை எடுக்கலாம், நாங்கள் அல்லவா எல்லா வகையிலும் தகுதி உள்ளவர்கள், என்ன காரணத்தினால் எடுத்தீர்கள் என்றெல்லாம் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் தான் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எந்த அளவு இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, கடந்த தேர்தலிலே பதீதீன் மஹ்மூத் அவர்களை ஆதரிக்கக்கூடியவர்களாக இவரது குடும்பங்கள் இருந்தது. இவரது தகப்பனார் டாக்டர் பதீதீன் மஹ்மூதின் கிளாஸ்மேட் அலவி மௌலானா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்தவர். இவர்கள் ஐக்கிய தேசிய கட்சி எம்பிக்கு எவ்வாறு நீங்கள் தெரிவு செய்ய முடியும் என்றெல்லாம் சொல்லி அந்த நியமனத்தை அவர்கள் தடுத்தார்கள். தடுத்த நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், ஒரு இளைஞனைத்தான் நாங்கள் தெரிவு செய்கின்றோம் என்று ஜெயவர்தன் அவர்கள் அனுமதி தந்துவிட்டார், இந்த நேரத்திலே நாங்கள் எவ்வாறு பதில் சொல்வது? அப்படி என்றால் என்னுடைய மகன் இருக்கின்றார் ரிஸ்வி சின்னலபி அவர்கள், அந்த ரிஸ்வி சின்னலபி அவர்கள் அவரது பாட்டனார் சின்னலபி அவர்கள் எம்பியாக இருந்தார், நான் எம்பியாக இருந்தேன். எனவே என்னுடைய மகனை நீங்கள் மௌலானா அவர்களின் அதே வயதைச் சேர்ந்தவர்கள், அசல் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்தவர்கள், அவரை எம்பி ஆக்குங்கள் என்று சொல்லி ரிஸ்வி சின்னலபி அவர்கள் எம்பியாக வந்தார்கள். அவ்வாறு ஒரு நிலைமைகளே என்னை ஒரு தப்பாக கூட சொன்னேன், இவர் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கின்றார், இவர் அமெரிக்காவுக்கு கூட மீண்டும் போக இயலாத சூழ்நிலை, ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கின்றது என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். அப்போது நான் சொன்னேன், பிரச்சனை இல்லை, இவ்வாறு நான் இங்கே ஒரு உத்தியோகம் கேட்டு வரவில்லை, நல்லதொரு பிரதிநிதித்துவத்தை பெற்று நாங்கள் சேவை செய்ய வேண்டும் என்று என்னுடைய பல மக்கள் கேட்டுக்கொண்டதற்காக வந்தேன், பரவாயில்லை என்று எனது படிப்பை தொடர்வதற்காக நான் மீண்டும் கலிஃபோர்னியா சென்று விட்டேன். இந்த பட்சத்தில் 85 சென்று நான் என்னுடைய படிப்பை முடித்து விட்டு மீண்டும் 88 நான் இங்கே நாட்டுக்கு வருகின்ற நேரத்தில் தான் உங்களுக்கு தெரியும், அந்த இந்தியா ஸ்ரீலங்கா ஒப்பந்தம், இந்தியன் ஸ்ரீலங்கா அக்கோர்ட், இஸ்லா என்று சொல்வார்கள், இந்தியன் ஸ்ரீலங்கா அக்கோர்ட், அதன் மூலமாக இந்திய பாதுகாப்பு படையினர் வந்திருந்தார்கள், மாகாண சபை அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது, மாகாண சபை தேர்தல் நடந்திருந்தது, அதற்கு தொடர்ந்து ஜனாதிபதி தேர்தல் அந்த காலகட்டத்தில் நடக்கின்ற நேரத்தில் நான் வந்திருந்தேன். அப்போது தான் பலர் சேர்ந்து சொன்னார்கள், இங்கு ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்த இந்த எம்பி பல பிரச்சனைகளில் மாட்டுப்பட்டு ஊழல் என்ற அடிப்படையில் மாட்டுப்பட்டிருக்கின்றார், எனவே நீங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இப்போது ஸ்ரீமா அம்மையார் வந்திருக்கின்றார், முஸ்லிம்களை எந்த விதத்திலும் கரிசனை கொள்ளாது ஜெயவர்தன அவர்கள் இந்தியன் ஸ்ரீலங்கா ஒப்பந்தத்திலே முற்று முழுதாக முஸ்லிம்களது பிரச்சனைகளை பற்றி பேசாமல் வந்திருக்கின்றார்கள், இதுக்கு ஸ்ரீமா பண்டார் நாயக்கா அவர்கள் எதிர்ப்பாக இருக்கின்றார்கள், அவர் ஜனாதிபதி தேர்தலுக்கு வந்திருக்கின்றார், எனவே அதற்கு அமைப்பாளராக மட்டக்களப்பு மாவட்டத்திலே நீங்கள் வர வேண்டும் என்ற அடிப்படையில் டாக்டர் பதீதீன் மஹ்மூத் அவர்கள், என்னுடைய முன்னாள் கவர்னர், எங்களுக்கு மாமாமுறை அலவி மௌலானா அவர்கள் அனைவரும் சேர்ந்து நீங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைப்பாளராக வாருங்கள் என்று அந்த நேரத்திலே என்னை அறிமுகப்படுத்தினார். அந்த தேர்தலில் நடந்தது உங்களுக்கு தெரியும், ஸ்ரீமா அம்மையார் மிகவும் குறுகிய வாக்குகளால் தோற்கடிக்கப்பட்டு பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதியாக வந்தார்கள். அதை தொடர்ந்து வந்த பாராளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு வேட்பாளராக மட்டக்களப்பு மாவட்டத்திலே நான் போட்டியிட்டேன். சரி, அதற்கு பிறகு நீங்கள் சுயேட்சை குழுவில் பிரதேச சபை தேர்தலிலும் 94 ஐக்கிய தேசிய கட்சியிலும் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெறுகின்றீர்கள். பின்னர் 2001ஆம் ஆண்டு தேர்தல்களில் உங்களுக்கு தோல்வி ஏற்படுகிறது அல்லவா, என்ன காரணம்? 2000ஆம் ஆண்டு தேர்தலில் நான் வென்றேன். 94 நான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தேன்.
2000 ஆண்டு தேர்தலில் நான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தேன். 1999ஆம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலிலே எங்களது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அதிக நாடளாக அவருக்கு வாக்கு கிடைக்காவிட்டாலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 1,20,000 வாக்குகள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு தனி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து நான் எடுத்து கொடுத்தேன். அந்த நேரத்தில் பிரதி அமைச்சராக ஹிஸ்புல்லா அவர்கள் இருந்தார். எங்களது மறைந்த தலைவர் கிழக்கு மாகாணத்திலே அஷ்ரப் அவர்கள் சந்திரிகா அம்மையாருக்கு 2வது சுற்று ஜனாதிபதி தேர்தலிலே அவர்கள் அங்கு கல்முனை அம்பாறை மாவட்டத்திலே வாக்கெடுத்து கொடுத்தார்கள். ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே சந்திரிகா அம்மையாருக்கு குறைந்த ஒரு 40,000 வாக்குகள் மாத்திரம்தான் கிடைத்தது. ஆனால் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு கிட்டத்தட்ட 1,20,000 வாக்குகள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே கிடைப்பதற்கு நான் ஒரு பிரதிநிதியாக பாராளுமன்ற உறுப்பினராக உதவி செய்தேன். அதைத் தொடர்ந்து 2000 அவர் தோற்றுவிட்டார். தோற்றாலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் வென்றார். நான் 2000 ஆண்டும் பாராளுமன்றத்துக்கு மீண்டும் தெரிவு செய்யப்பட்டேன். ஒரு வருஷம்தான் அந்த பாராளுமன்றம் இருந்து சந்திரிகா அம்மையார் அந்த பாராளுமன்றத்தை கலைத்து 2001ஆம் ஆண்டு கடைசி பகுதியில் டிசம்பர் 5 அந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. அந்த நேரத்தில் ஒரு குளறுபடி நடந்தது. இப்போது உங்களுக்கு தெரியும், அந்த நேரத்திலே 2000 ஆண்டு தோல்வி அடைந்த 1994ஆம் ஆண்டிலிருந்து 2000 ஆண்டு வரையும் பிரதி அமைச்சராக ஹிஸ்புல்லா அவர்கள் இருந்தார்கள். நான் பாராளுமன்ற உறுப்பினராக ஐக்கிய தேசிய கட்சியிலே மிகவும் ஒரு எதிர்க்கட்சியிலே இருந்தாலும் நான் ஒரு நிழல் அமைச்சராக ஷெடோ அமைச்சராக இருந்தேன். நான் ஷெடோ அமைச்சராக இருந்தது ஒரு முக்கியமான அமைச்சு, அதாவது மறைந்த தலைவர் அஷ்ரப் அவர்களது கப்பற்துறை புனர்வாழ்வு புனரமைப்பு அமைச்சின் ஷெடோ மினிஸ்டராக நான் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் என்னை நியமித்திருந்தார்கள். மிகவும் பங்களிப்புகளை நான் அந்த காலகட்டத்திலே செய்தேன். அதுபோன்று 2000 ஆண்டு மீண்டும் நான் பாராளுமன்ற தேர்தலிலே தெரிவு செய்யப்படுகின்ற நேரத்திலே பிரதி அமைச்சராக இருந்த ஹிஸ்புல்லா அவர்கள் தோல்வி அடைந்து அந்த நேரத்தில் மொய்தீன் அப்துல் காதர் கல்குடா தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தார். அந்த வாக்கு எண்ணுகின்ற நேரத்தில் கூட அந்த ஒரு புரளியை உருவாக்கி மொய்தீன் அப்துல் காதர் அவர்களை தோற்கடிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தபோது கூட நான் பாராளுமன்ற உறுப்பினராக ஏற்கனவே வந்தாலும் அவரிடத்திலிருந்து சரியான முடிவுகள் அறிவிக்கும் வரையும் இருந்து மொய்தீன் அப்துல் காதர் கல்குடா தொகுதியின் ஒரு முதல் பாராளுமன்ற உறுப்பினராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினூடாக தெரிவு செய்யப்பட்டார். 2001ஆம் ஆண்டு அந்த தேர்தல் உடனடியாக டிசம்பர் 5 நடக்கின்ற பொழுது சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்கள் சிவில் நிர்வாக இணைப்பாளராகவே என்பது ஒரு பதவியை அவர்கள் கொடுத்திருந்தார்கள், டிஃபென்ஸோடு சம்பந்தப்பட்டது. அந்த நேரத்தில் அனுருத்தரத்வத்த பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற போது ஒரு குளறுபடியை உருவாக்கினார்கள். அந்த கட்டுப்பாட்டுள்ள பகுதி கட்டுப்பாடற்ற பகுதி என்று அந்த நேரத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிழக்கு மாகாணத்தில் எல்லாம் இருந்தது. அதிகப்பட்ட தமிழ் மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்கள் எல்லாம் கட்டுப்பாடற்ற பகுதிகள் இருந்தது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே கூட ஏறாவூர் தாண்டி செங்கலடி வந்தவுடன் பதுள ரோடில் A5 ரோடு, அதில் கருப்பு பாலம் இருக்கின்றது. கருப்பு பாலத்துக்கு அங்கால உள்ள மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 50,000-60,000 மக்கள் அவர்கள் கருப்பு பாலத்தை தாண்டி செங்கலடி மகாவித்தியாலயத்திலே ஒரு கொத்தணி தேர்தல், அதாவது கிளஸ்டர் போலிங் ஸ்டேஷன் சொல்வார்கள், அங்குதான் வந்து அவர்கள் வாக்களிக்க வர வேண்டும். அன்று தேர்தல் அன்று திடீரென்று கருப்பு பாலம் பூட்டப்பட்டது. வேண்டுமென்றே சொன்னார்கள், விடுதலை புலிகள் வந்து இந்த தேர்தலை தடை செய்ய போகின்றார்கள் என்ற ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்தி கட்டளையிடும் தளபதிக்கு கொடுத்து முற்று முழுதாக தமிழ் மக்கள் வந்து அந்த பகுதியில் முஸ்லிம் மக்கள் இருந்தார், உருகாமத்தில் உள்ள மக்கள், அவர்களுக்கு கூட அங்குதான் வாக்குச்சாவடி கொத்தனி, அவர்களது வாக்குகளை தடுத்தார்கள். அதுபோல் பட்டிருப்பு தொகுதியில் பட்டிருப்பு பாலத்தை அடைத்து அங்கு அக்கறையில் உள்ள படுவாங்கரை பக்கத்திலிருந்து வருபவர்களை வந்து வாக்களிக்க வராமல் தடுத்தார்கள். அதுபோன்று வாகரை
அதாவது வெறுகல் ரோடு, இப்போது வாழைச்சேனையிலிருந்து உங்களுக்கு தெரியும் திருகோணமலைக்கு வருகின்ற அந்த வீதியிலே உள்ள வெறுகல், வாகரை போன்ற பகுதிகள் உள்ள மக்கள், தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக 78,000 தமிழ் வாக்காளர்கள் அந்த தேர்தலில் வாக்களிக்க முடியவில்லை. ஆன காரணத்தினால் அந்த தேர்தல் ரிசல்ட்ஸ் வித்தியாசமாக அந்த நேரத்தில் வரப்பட்டது. அது எனக்கு ஐக்கிய தேசிய கட்சிக்கு நிறைய தமிழ் வாக்குகள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதுக்கு முதல் நடந்த தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு 32,000 வாக்குகள் படுக்கப்பட்டு நான் தான் அதிக விருப்ப வாக்களை பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக வந்தேன். 2002ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சி வெல்லப்பட போகின்றது என்ற ஒரு எல்லாரும் சந்தோஷமாக வாக்களிக்க வந்தவர்கள் தடை செய்யப்பட்டு வாக்களிக்க முடியாமல் ஒரு 1200 வாக்குகளால் எனக்கு எனது வெற்றி தடுக்கப்பட்டது என்று தான் சொல்ல வேண்டும். அதை நான் அந்த நேரத்திலே அந்த ஒரு எலெக்ஷன் பெட்டிஷன் ஒன்று சமர்ப்பித்து, அது மாத்திரமல்ல மனித உரிமை அடிப்படை மீறல் என்ற அடிப்படையில் பல வாக்காளர்கள் இந்த வழக்கை தொடர்ந்து வழக்கை வென்றார்கள். அந்த வகையில் 2004ஆம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஆண்டு. நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதற்கு பிறகு ஒரு எதிர்பாராத ஒரு அசம்பாவிதம் அல்லது ஒரு சம்பவத்துக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை நீங்கள் தள்ளப்படுகின்றீர்கள். அப்போது எல்டிடி இயக்கத்தின் ஒரு முக்கியமான தளபதியாக இருந்த கருணா அம்மானை அலி ஜாகிர் மௌலானா தான் பிரித்தெடுத்தார் என்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டு இருந்தது. நீங்கள் அவரை கொழும்புக்கு அழைத்து வர முக்கியமான முயற்சிகளை எடுத்ததாகவும், அதே நேரத்தில் கருணா அம்மானுக்கும் உங்களுக்கும் அதே நேரத்தில் எல்டிடி இயக்கத்தில் இருந்த முக்கியமான தளபதிகளுக்கும் இடையில் இருந்த தொடர்புகளினூடாக அவர் பிரிக்கப்பட்டார், ஒரு சூழ்ச்சிகரமான திட்டத்தினூடாக இதனை அலி ஜாகிர் மௌலானா செய்தார் என்றெல்லாம் கூறப்படுகிறது. அந்த விடயங்களுக்கு வருவதற்கு முன்பர் கருணா அம்மானுக்கும் உங்களுக்கும் இடையில் எவ்வாறு பழக்கம் ஏற்பட்டது? கருணா அம்மான் அவர்கள், நான் அச்மிக்கல் கல்லூரியிலே உயர்தர படித்தேன் என்று சொன்னேன். அதுபோன்று கருணா அம்மான் அவர்கள் மட்டக்களப்பு மத்திய கல்லூரி சென்ட்ரல் காலேஜிலே படித்தவர். அச்மிக்கல் கல்லூரிக்கும் சென்ட்ரல் காலேஜுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தூரம்தான். அந்த நேரத்தில் நான் சொன்னேன், நான் ஒரு விளையாட்டு வீரராக இருந்தேன். பாஸ்கெட் பால், ஃபுட்பால் எல்லாம் விளையாடுகின்ற காலகட்டத்தில் இவருக்கும் எனக்கும் வயது வித்தியாசம் என்னை விட 10 வயது இளைய இவர்கள் அந்த நேரத்தில் இருந்தே நாங்கள் படிக்கின்ற காலத்தில் எங்களுடன் அந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கின்றவர்களாக இருந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரது நான் என்றேன் 83ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் அவர் இயக்கத்தில் சேர்ந்திருக்கின்றார். அந்த காலகட்டத்தில் தான் அவர் எக்ஸாம் நாங்கள் 76லேயே அட்வான்ஸ் லெவல் எடுத்து நாங்கள் மேற்படிப்புக்கும் வெளிநாடுகளுக்கும் சென்று விட்டேன். நான் 90களிலே 88ஆம் ஆண்டு அரசியலில் புகுந்தேன். 88 அதிலிருந்து நான் அந்த தேர்தலிலே நான் தோல்வி அடைந்தாலும் பல பிரச்சனைகள் நடக்கின்ற நேரத்திலே உங்களுக்கு தெரியும், 90ஆம் ஆண்டு ஒரு பேச்சுவார்த்தை, இந்திய படையினரை அனுப்பிவிட்டு பிரேமதாசா ஜனாதிபதி அவர்கள் விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தை செய்தார். அந்த பேச்சுவார்த்தையை அரசாங்க சார்பாக முன்னடத்தியவர் முன்னாள் அமைச்சர் ஏசிஎஸ் ஹமீத் அவர்கள். அவர் என்னுடன் மிகவும் நெருக்கமாக பழகியவர். கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே பிரச்சனைகள் என்றால் என்னுடன் தான் கேட்பார், என்ன நடக்கின்றது, நாங்களும் அதை அறிவித்து கொண்டிருப்போம். அப்போது முஸ்லிம்கள் மத்தியிலே பல பிரச்சனைகள், அதாவது விடுதலை புலிகள் வந்து அவர்கள் அதாவது இந்திய படையினர் இந்திய இந்த சமாதான படையினர் சென்றதுக்கு பின்பு விடுதலை புலிகள் முழுதாக கிழக்கு மாகாணத்தை அவர்கள் ஆட்சி செய்கின்ற காலம் என்று தான் சொல்ல வேண்டும். அதில் பல குளறுபடிகள் நடந்தது. அவர்கள் இயக்கத்திலே சில முஸ்லீம் இளைஞர்கள், காத்தாங்குடியிலே சில முஸ்லீம் இளைஞர்கள், ஏறாவூரிலே சில முஸ்லீம் இளைஞர்கள், கல்குடாவிலே, ஊட்டமாவடியிலே அவர்கள் அதிகமாக சேர்ந்திருந்த முஸ்லீம் இளைஞர்கள் படித்தவர்களும் இல்லை, அவ்வளோ ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட்னு சொல்லுவோம், அப்படியான அவர்கள் தான் இருந்தார்கள். இவர்கள் வந்து நிறைய பிரச்சனைகளை முஸ்லீம் ஊர்களிலே செய்தார்கள். பெரியவர்களை மதிப்பதில்லை, பள்ளிவாசல் உலமாக்களை மதிப்பதில்லை, பள்ளிவாசல் சம்மேளனத்தை மறப்பதில்லை. அவர் கையில் துவக்கி எடுத்தால் அவர்கள் எல்லோரும் பயப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். இவ்வாறு
ஆன சூழ்நிலைகள், பல பிரச்சனைகள் நடந்தது. இவற்றையெல்லாம் ஆராய வேண்டும். வந்து விடுதலை புலிகளிடம் பேச்சுவார்த்தை செய்கின்ற நேரத்திலே இவற்றை கண்டித்து அவர்களை சரியான முறையில் நடத்த செய்ய வேண்டும் என்று நாங்கள் முறையிட்டு அமைச்சர் ஹமீட் அவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஒரு விஜயம் செய்தார்கள். நான் கொழும்பிலிருந்து நாங்கள் இருவரும் ஹெலிகாப்டரில் வந்து ஏறாவூரிலே, காத்தாங்குடியிலே, ஓட்டமாவடியிலே சந்தித்து விட்டு நாங்கள் மட்டக்களப்பு விமான நிலையத்தில் கருணா அம்மான் அவர்களையும் கரிகாலன் அவர்களையும் சந்தித்து இந்த முறைப்பாடுகளை சரி செய்வதற்காக பேச்சுவார்த்தையை நடத்தினோம். கொழும்பிலே உங்களுக்கு தெரியும், டாக்டர் ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள், யோகி யோகரட்னம், மாத்தையா போன்றவர்கள் விடுதலை புலிகள் சார்பாக வந்து ஹில்டன் ஹோட்டலில் இருந்தே பேச்சுவார்த்தை செய்த காலகட்டம். மட்டக்களப்பு மாவட்டத்திலே கரிகாலன், கருணா அம்மான் அவர்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதற்காக எஸ் ஹமீத் அவர்களுடன் சென்று இந்த பேச்சுவார்த்தைகளை நாங்கள் நடாத்தினோம். அந்த நேரத்தில் நான் கருணா அம்மான் அவர்களை பள்ளி காலத்துக்கு பிறகு நான் சந்திக்கின்றேன், இவ்வாறு பேசுகின்றேன். ரொம்ப நாங்கள் சொன்னோம். ஹமீத் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லீம் ஊர்களிலே பல பிரச்சனை நடக்கிறது, நீங்கள் இவ்வாறு முஸ்லீம் இளைஞர்களை போட்டிருக்கின்றீர்கள், அவர்கள் பிழையான முறையில் மக்களுடன் இருக்கின்றார்கள், இனிமேல் அதை தவிர்த்து கொள்ளுங்கள், அது சரியில்லை, உங்களது ஒரு கட்டுக்கோப்பான ஒரு விடுதலை போராளிகள், ஆனால் இவர்கள் அவ்வளவு படித்த பிள்ளைகள் இல்லை, அதனால் அவர்கள் மிகவும் ஆக்ரோஷமாக நடக்கின்ற நேரத்தில் பழி எல்லாம் உங்கள் மீது வருகிறது என்று அவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை கூறி, அவ்வாறு நல்ல அப்படியான பிரச்சனை வந்தால் மௌலானா அவர்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள் என்று ஒரு அறிமுகத்தை எஸ் ஹமீத் அவர்கள் அப்போதே எனக்கு ஏற்படுத்தினார். நாங்கள் யோகி அவர்களிடம் பேசுவோம், ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் லண்டனில் பேசுவோம், லண்டன் நண்பர் கூட தந்திருந்தார்கள். அதுபோன்று பல பேச்சுவார்த்தைகள் அந்த காலகட்டத்திலிருந்தே செய்து கொண்டிருந்தோம். இது இவ்வாறு இருக்க 90ஆம் ஆண்டு ஜூன் அளவிலே பேச்சுவார்த்தை கூட முடிந்து விட்டது. அரசாங்கமும் விடுதலை புலிகளும் செய்து கொண்ட பேச்சுவார்த்தை முடிவடைந்து விட்டது. அதற்கு பிறகு மிகவும் கஷ்டமான காலகட்டம். முஸ்லிம்கள் கிராமங்கள் கூட தாக்குதல்கள் ஏற்படுது. அதற்கு யார் பொறுப்பு கூற வேண்டும்? அப்போது உங்களுக்கு அந்த வரலாறு நன்றாக தெரிந்திருக்கிறது. ஆமாம், கருணாம்மானை கேட்டால் அவர் அதனை மறுக்கிறார். நான் அறிந்தவளவு நாங்கள் அந்த நேரத்தில் தொடர்பு கொள்ள பார்த்த நேரத்தில் அவர் வடக்கில் இருப்பதாகவும், அந்த நேரத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்திலே கரிகாலன் அவர்கள்தான் இந்த பகுதியிலே இருக்கின்றார்கள், அவர்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் தான் எங்களுக்கு பல தொடர்புகள். கரிகாலன் அவர்கள் எங்களுடன் தொடர்புகள் வரவில்லை. ஆனால் பள்ளிவாசல் தாக்குதல் நடந்தது காத்தாங்குடியிலே. அதற்கு பிறகு அந்த பள்ளிவாசல் தாக்குதல்கள் நடக்கின்ற நேரத்தில் நான் அன்று இரவு காத்தாங்குடிக்கு நான் சென்றிருந்தேன். மையத்துகளை அடக்கிவிட்டு, மையத்துகள் அடக்கியது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து காயமடைந்த எத்தனையோ பேர்கள் இருந்தார்கள். அந்த சகோதரர்களுக்கு மருந்து கூட போடுவதற்கு இல்லாத ஒரு சூழ்நிலை, பெண்டேஜ் கூட இல்லை. அதை கூட நாங்கள் ஒரு விசேட ஒரு விமானத்திலிருந்து கொழும்பிலிருந்து கொண்டு சென்றிருந்தேன். அங்கு இருந்து நாங்கள் பல டாக்டர்களையும் பாவித்து அவர்களுக்கு ட்ரீட் பண்ணுகின்ற நேரத்தில் அந்த இரவு பிபிசியிலே கரிகாலன் அவர்கள் வந்து சொல்கின்றார், இந்த பள்ளிவாசல் தாக்குதலுக்கும் விடுதலை புலிகளுக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே இல்லை, இது அரசாங்கம்தான் செய்துவிட்டு விடுதலை புலிகள் போது பேசுகின்றார்கள் என்று பொய்யான ஒரு இதை சொன்னார்கள். உடனே அன்று நான் இருக்கின்ற இடத்துக்கு காத்தாங்குடி பள்ளிவாசல் சம்மேளனத்தில் வந்து சொன்னார்கள், மௌலானா அவர்களே, இது முற்றுமுழுதாக பிழை. நாங்கள் அந்த நேரத்திலே விடுதலை புலிகளைச் சேர்ந்த ஒருத்தர் வந்து, அவர்தான் தலைமை தாங்கியவர், நாவக்குடாவைச் சேர்ந்தவர், அவர்தான் இதை தலைமை தாங்கி நடத்தினார். இவர்கள் நேரடியாக தெய்வாதீனமாக தப்பித்தவர்கள் கண்டிருக்கின்றார்கள், இவர்கள் தான் ஷாயிதுகள் என்று பள்ளிவாசல் சம்மேளன அந்த லெட்டர் ஹெட்லேயே என்னிடம் அழைத்தது. அடுத்த நாள் நான் விமானத்திலே கொழும்பு வந்து பத்திரிகை மாநாடு ஒன்று நடத்தி, இது முற்றுமுழுதாக விடுதலை புலிகளால் தான் செய்யப்பட்ட படுகொலை என்பதை பள்ளிவாசல் சம்மேளனம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் என்ற அந்த நேரத்தில் ஹிஸ்புல்லா அவர்கள் தான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். அவர் கூட காத்தாங்குடி
மையத்துகள் அடப்பதற்கு காத்தாங்குடியில் நிற்கவில்லை, கொழும்புக்கு வந்து விட்டார். நான் அந்த இடத்திலிருந்து அந்த பிரச்சனைகளை பார்த்துவிட்டு அடுத்த நாள் ஃபாமிஸ் என்ற ஒரு இடம் ஒரு இயக்கம் இருந்தது. அந்த அவர்களது ஆஃபீஸிலே நான் வந்து அது தலைவர் அஷ்ரஃப் அவர்கள் கூட இருந்தார்கள். அவர்கள் கூட நான் வரும் வரை பார்த்திருந்தார்கள். காத்தாங்குடியில் நடந்தது என்ன, அதன் உண்மையான நிலைமை, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்வார்கள். அந்த இடத்துக்கு விஜயம் செய்து அந்த அத்தனை விஷயங்களையும் நான் தான் வந்து அவர்களுக்கு வந்து விளக்கினேன். நான் ஏன் இதை சொல்கின்றேன் என்றால், விடுதலை புலிகள் செய்தார்கள், கரிகாலன்தான் பிபிசியில் அன்று வந்து நாங்கள் செய்யவில்லை என்பதை உலகளாவ சொன்னார். எனவே அந்த நேரத்தில் அந்த இடத்திலிருந்து கட்டளை பிறப்பித்தவர், தலைமை தாங்கி நடத்தியவர் கரிகாலன் என்று தான் அந்த காலகட்டத்திலே எங்களுக்கு சொல்லப்பட்டது. அதுக்கு அடுத்த கிழமை ஏறாவூரில் நடந்தது. ஏறாவூர்லேயும் கூட 121 பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள் ஒரு கிழமையா. அதே நேரத்தில் என்னுடைய முக்கியமான கேள்வி என்னவென்றால், உண்மையில் கருணா அம்மானை பிரிக்கின்ற விடயத்தில் நீங்கள் முனைந்து செயற்பட்டீர்களா? ஏனென்றால் உங்களுடைய பெயர் அப்பொழுதிலிருந்து இடையிடையே அடிபட்டது. பல்வேறு வெளிநாட்டு ஊடகங்களில் கூட அப்பொழுது உங்களுடைய பெயர் பேசப்பட்டது. மிகவும் சர்ச்சைக்குரிய விடயமாக கூட அது பார்க்கப்பட்டது. உண்மையில் கருணா அம்மானுடைய பிரிவுக்கு என்ன காரணம்? அந்த திட்டம் எவ்வாறு முன்னெடுக்கப்பட்டது? உங்களுக்கு ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கத்தினுடைய பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே ஊடாக ஏதேனும் இது தொடர்பில் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டதா, அல்லது இந்த விடயத்தை கணக்கச்சிதமாக செய்து முடியுங்கள் என்று கூறப்பட்டதா? அந்த எவ்வாறு நடந்தது? அவர் ஒரு கட்டத்தில் இது முற்றிலும் பொய், தப்பான தகவல்கள். விடுதலை புலிகளை சார்ந்த ஊடகங்கள் கூட அந்த நேரத்திலே கருணா அம்மானுக்கும் விடுதலை புலிகளுக்கும் எவ்வாறு பிரிவு ஏற்பட்டது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதுக்கு இலங்கை அரசாங்கமோ ரணில் விக்ரமசிங்கே அவர்களோ நானோ காரணமில்லை என்பதை அவர்களே ஏற்றுக்கொண்டார்கள். இது என்ன நடந்தது என்றால், உண்மையிலேயே நாங்கள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் செய்து கொண்ட சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட், யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின்படி பேச்சுவார்த்தைகள் நடந்தது. பேச்சுவார்த்தைகள் நடந்தது போது சர்வதேச உலகம் கலந்து கொண்ட அவர்கள் முன்னிலையில் நடந்த பேச்சுவார்த்தைகள் ஒவ்வொரு கட்டமாக நடந்தது. 6வது பேச்சுவார்த்தை நடக்கின்ற நேரத்தில் தான் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அவர்களுக்கு அபிப்பிராய பேதம். கருணா அம்மான் அவர்கள் யாரால் நியமிக்கப்பட்டவர்? பிரபாகரன் தலைவர், அவர்களது தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களால் கிழக்கு மாகாணத்தின் அரசியல் தலைவர், பேச்சாளர் என்ற அடிப்படையில் அம்பாறை மாவட்டத்துக்கும் மட்டக்களப்பு மாவட்டத்தையும் பிரதிநிதிப்படுத்தக்கூடியவராக கருணா அம்மான் அவர்கள் இயங்கினார்கள். அவர்களுக்கு தேனகம் என்ற ஒரு இடம் இருந்தது, ஆஃபீஸ். அது கரடியனாரிலே எங்களது ஊருக்கு பக்கத்திலே இருந்த இடம். அந்த இடத்தில் நாங்கள் பல முறை அவர்கள் சந்திப்புகள் ஒஃபிஷியலாக நானும் பிரதமர் அவர்களின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருந்தேன். அந்த காலகட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்ற நேரத்தில் கூட பல அபிவிருத்தி பணிகள் செய்யப்பட்டது. பல வீதிகள் திறந்தோம். ரயில்வே, மட்டக்களப்புக்கு வருகின்ற அந்த ரயில்வே, புலனறுவையுடன் நிறுத்தப்பட்டிருந்த ரயில்வே மட்டக்களப்பு வரை போடுவதற்கு நான் முற்றுமுழுதாக இன்றும் அங்கு ஒவ்வொரு ஸ்டேஷன், ஏறாவூர், மட்டக்களப்பு, வாழைச்சேனை, புனானை இடங்களில் போய் பார்த்தீர்கள் என்றால் அலிசாயிர் மௌலானா அவர்களின் அயராத உழைப்பால் மீண்டும் புலனறுவையிலிருந்து எத்தனையோ வருடகாலமாக தடை செய்யப்பட்டிருந்த இந்த புகையிரத சேதை ஆரம்பிக்கப்பட்டது என்று அந்த 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 இடத்தில் இன்னும் இருக்கின்றது அந்த ஏன்னா இதை ஏன் சொல்கின்றேன் என்றால், இவற்றையெல்லாம் பேச்சுவார்த்தை மூலமாக கருணா அம்மான் அவர்களுடன் பேச்சுவார்த்தை செய்து இந்த வீதியை விவசாயிகளின் நலனுக்காக, தமிழ் முஸ்லிம் மக்களுக்காக, அவர்களுக்கு வசதி செய்து கொடுக்காக நாங்கள் இதை திறப்போம் என்றால் அதை பேச்சுவார்த்தை மூலமாக இராணுவம், போலீஸ், மத பெரியார்கள், சிவில் சமூகத்தினர் அனைவரும் வரக்கூடிய அளவுக்கு நான் அரசாங்க சார்பாக பிரதமர் அவர்களது பிரதிநிதியாகவும், விடுதலை புலிகள் சார்பாக கருணா அம்மான் அவர்களும் அல்லது ஏனைய தலைவர்கள் வருவார்கள். அவ்வாறு தான் இந்த வேலைகள்லாம் செய்து கொண்டிருந்தோம். இது சொல்வார்கள் நார்மல்சி சிச்சுவேஷனை மீண்டும் கொண்டு வருவது. நார்மல்சி என்றால் ஒரு சகஜ நிலையை மீண்டும் அந்த பகுதியில் ஏற்படுத்துவதற்காக உள்ள பேச்சுவார்த்தைகளில் நான் அரசாங்க சார்பாக விடுதலை புலிகளின்
ஒரு அரசியல் தலைவராக தேசிய தலைவரால் நியமிக்கப்பட்ட கருணா அம்மான் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் பேச்சுவார்த்தை செய்து கொண்டிருக்கிறோம். சரி, எப்படி அவர் அந்த முரண்பாடுகள் எப்போது ஏற்பட்டது என்றால், நாங்கள் விடுதலை புலிகளை ஒரு இணக்கப்பாட்டுக்கு கொண்டு வந்து யுத்தத்தை நிறுத்தி நாங்கள் ஒரு அர்த்தமுள்ள ஒரு தீர்வை பொலிட்டிக்கல் ரீதியாக பேச்சுவார்த்தை மூலமாக அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த செய்து கொண்டிருந்தோம். இந்த காலகட்டத்திலே பல பேச்சுக்கள் நடக்கின்ற நேரத்தில் கடைசியாக நோர்வேயிலே ஒஸ்லோவிலே நடந்து கொண்டிருந்த அந்த பேச்சுவார்த்தையிலே டாக்டர் ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள், ருத்ரன் அவர்கள், கருணா அம்மான் அவர்கள், உங்களுக்கு தெரியும் ஜிஎல் பீரிஸ் அவர்கள், இப்போது கவர்னராக இருக்கின்றார் ஒஸ்டின் ஃபெர்னாண்டோ அவர்கள் தான் அந்த நேரத்திலே பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் பீஸ் செக்ரட்டேரியட் ஒன்று இருந்தது, சமாதான செயலகம். அதற்கு டைரக்டர் ஜெனரலாக இருந்தவர் பெர்னார்ட் குணத்திலக அவர்கள், மிலிந்த மொரகொட அவர்கள். இவ்வாறு முக்கியமான அரசியல் தலைவர்களும் விடுதலை புலிகளும், ஏன் பல பேச்சுவார்த்தைக்கு முஸ்லிம் காங்கிரஸின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். இவ்வாறு அந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கின்ற நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தைக்கு அதிகார பரவலாக்கல் கொடுப்பதென்றால் எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாடலை முன்வைத்தார்கள். அதற்குத்தான் அவர்கள் இந்தியாவில் உள்ள ஸ்டேட் அந்த சொல்கிறது அந்த தமிழ்நாடு மாநில ஆட்சி போன்ற ஒரு ஆட்சியை நாங்கள் வைப்போம் என்ற அந்த அடிப்படையிலே நாங்கள் ஆலோசிப்போம் என்ற அடிப்படையில் தான் அம்மான் அவர்களும் ஆண்டன் பாலசிங்கம் அவர்களும் அந்த கைச்சாத்திட்டு ஜிஎல் பீரிஸ் அவர்களும் இதை பேசுவோம் என்ற அடிப்படையில் சொன்னார்கள். சமஷ்டி அடிப்படையை வைத்து ஆராய்வோம் என்று. இதை முரண்பாடான முறையிலே வந்த ருத்ரன் அவர்கள் அம்மான் இவர்களுக்கு பிரபாகரன் அவர்களது அனுமதியை பெறாமல் இவர்கள் செய்து விட்டார்கள் என்பதை அவர்களுக்கு கூறி, இதுக்கு கருணா அம்மான் தேசிய தலைவர்களது அனுமதி பெறாமல் செய்ய பார்க்கின்றார் என்றெல்லாம் கூறி அவர்களுக்கு பல சர்ச்சைகள், பேச்சுவார்த்தைகள். ஒரு கட்டத்திலே அம்மான் சொன்னார், எனக்கு வந்ததுடன் சொன்னார், இப்படி எனக்கு நிலைமை ஒன்று இக்கட்டான சூழ்நிலை இருக்கின்றது, பிரதமர் அவர்களுடன் சொல்லி ஒரு சுமூகமாக ஆக்குங்கள் என்று அவர் சொன்னார். அதை கூட நாங்கள் முயற்சி செய்தோம். அவர்களுக்கு இல்லை, அவர் அந்த கிளிநொச்சியில் பிரச்சனைப்பட்டு வந்ததற்கு பிறகு அங்கிருந்தே உங்களோடு தொலைபேசி மூலம் அவர் பேசினாரா, இல்லை எல்டிடி இயக்கத்தில் இருந்த கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் பேசினார்களா? உங்கள் இருவருக்கு இடையிலான சம்பாஷணை எங்கு ஆரம்பிக்கிறது? மட்டக்களப்பு வந்ததுக்கு பிறகு மட்டக்களப்பு வந்ததுக்கு பிறகு அந்த நேரத்தில் சொன்னார், இப்படி சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கிறது. எனவே நாங்கள் இந்த அடிப்படையில் உள்ள பேச்சுவார்த்தையை இப்போது அரசாங்கம் தவிர்க்க வேண்டும் என்றால் தலைவர் அவர்கள் இதை விரும்பவில்லை. இதில் ஒரு முரண்பாடு வரக்கூடாது, இணக்கப்பாட்டு அடிப்படையில் நாங்கள் இது செய்ய வேண்டும் என்பதை அறிவித்து விடுங்கள் என்ற அடிப்படையில் என்று சொன்னார். அதை நான் அறிவித்தேன். அது அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மீண்டும் சமாதான பேரவையைச் சேர்ந்தவர்கள் கிளிநொச்சிக்கு சென்று அதையெல்லாம் அவர்கள் செய்துவிட்டார்கள். ஆனால் அவர்களுக்குள் இன்னும் அது பூதாகரமான முறையிலே பல பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பித்து விட்டது என்பது பிறகுதான் தெரிந்தது. அதுக்கு பிறகுதான் அம்மான் சொன்னார்கள், அந்த நேரத்தில் உங்களிடம் சொல்லவில்லை அண்ணன், ஒரு கட்டத்திலே சொல்லிவிட்டார்கள், நீ ஒரு மாத்தையாவா ஆக பார்க்குறியா? உங்களுக்கு தெரியும் பேச்சுவார்த்தை நேரத்தில் எவ்வாறு மாத்தையாவை பார்க்கப்பட்டார் என்ற அதற்கு பிறகு தான் கூட கொஞ்சம் ஒரு பிரச்சனை, ஓஹோ அந்த அளவுக்கு போய்விட்டுதா என்ற அடிப்படையில் அவர்களுக்கு விஷயத்தை விளங்கப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. என்னிடம் இன்னொரு முறை சொன்னார், நோர்வே அரசாங்கம் கொடுக்கின்ற பல பணங்கள் கூட முற்றுமுழுதாக வடக்கிலே செலவழிக்கப்படுகின்றது. கிழக்கிலே உயிர் துறந்த தியாகம் செய்த தியாகிகள் குடும்பங்கள், அந்த வீர மரணம் அடைந்தவர்களது அந்த குடும்பங்கள், தாய்மார்கள் கவனிக்க சொல்கின்றார்கள். அந்த பணங்கள் எல்லாம் அங்கு முடக்கப்பட்டு கிடக்கிறது. நான் கேட்டாலும் தருகின்றார்கள் இல்லை, நான் அனுப்புகின்ற கடிதத்துக்கு கூட பதில் தருகின்றார்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தும் நாங்கள் சொல்வது என்னவென்றால், அம்மான் எதுவாக இருந்தாலும்
நாங்கள் அரசாங்கமும் விடுதலை புலிகளுமே பேசுகின்றோம், உங்களுக்குள் வருகின்ற பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து கொள்வோம் என்ற அடிப்படையில் நாங்கள் அவர்களுக்குள் பிரச்சனை வராமல் முருகல் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை எடுத்தோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் துரதிர்ஷ்டவசமாக ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது. ஏனென்றால் ஜனாதிபதி சந்திரிகா அம்மையார் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்ற நேரத்திலே ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் இந்த பேச்சுவார்த்தை மூலமாக இந்த பிரச்சனையை தீர்த்தால் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி அசைக்க முடியாத ஒரு ஆட்சியாக வந்துவிடும் என்ற ஒரு காரணத்தால் அவர்கள் ஒரு புரளியை ஏற்படுத்தினார்கள். எல்டிடி கேட்பதையெல்லாம் இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு அதிரடி நடவடிக்கையை எடுத்தார். திடீரென்று முக்கியமான 3 அமைச்சுக்களை அவர் தன் கையில் எடுத்து பறித்து விட்டார். பேச்சுவார்த்தைகள் தொடர இயலாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டது துரதிர்ஷ்டவசமாக அந்த பிரச்சனைக்கு பிறகு. அதைத் தொடர்ந்து 2004ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் தேதி பாராளுமன்றத்தையே கலைத்து ஏப்ரல் 2ஆம் தேதி தேர்தல் என்று அவர் சொல்லி ஜேவிபியையும் அவர்கள் சேர்த்து கொண்டு அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னதெல்லாம் ஐக்கிய தேசிய கட்சி ரணில் தலைமையிலே முற்றுமுழுதாக பேச்சுவார்த்தை என்ற அடிப்படையில் ஈழம் மாற்றமல்ல எல்லாத்தையும் கொடுத்து விடுவார்கள் என்ற ஒரு தென்னிலங்கையிலே ஒரு பிரச்சாரத்தை செய்தார்கள். இந்த காலகட்டத்தில் தான் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், பிப்ரவரி 27ஆம் தேதி என்று நினைக்கிறேன், 27, 28ஆம் தேதி ஒரு பிரச்சனை நடந்துவிட்டது. ஐக்கிய தேசிய கட்சியிலே தமிழ் வேட்பாளராக இருந்த சுந்தரம் பிள்ளை ஐயா என்பவர் ஆரையம்பதியைச் சேர்ந்தவர். அவர் முன்னாள் ஒரு அதிபர், ஆரையம்பதி அதிபர். அவர் என்னுடைய ரொம்ப நெருக்கமான நண்பர். நான் தான் அந்த நேரத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளராக மட்டக்களப்பு தொகுதியிலே இருந்தேன். அவர் ஒரு வேட்பாளராக அந்த தேர்தலில் இருந்தார். அவரை போய் விடுதலை புலிகள் சுட்டுவிட்டார்கள். இது கருணா அம்மான் அவர்களுக்கு தெரிந்தவுடன் அங்கு ரமணன் என்பவர் இவரை சுட்டிருக்கின்றார் என்ற தகவல் கிடைத்தது. இது அங்கு வடக்கிலிருந்து பொட்டு அம்மான் அவர்களது குழுவைச் சேர்ந்த ஒரு இன்டெலிஜென்ட் ஆள். உடனே அந்த ஐயா அவர்களை ஆஸ்பத்திரியில் நாங்கள் அனுமதித்து ஆஸ்பத்திரியில் இருக்கின்ற நேரத்தில் பிபிசியில் வந்து கேட்கின்றார்கள், உங்களை யார் இந்த தாக்குதலை, விடுதலை புலிகள் பொட்டு அம்மானின் ரமணன் அவர்தான் என்னை வந்து கொண்டார் என்று பிபிசியில் பகிரங்கமாக அவர் சொல்லிவிட்டார். சொல்லி ஒரு மணித்தியாலத்தில் மீண்டும் அவர்கள் ஹாஸ்பிட்டலே வந்து அவரை கொலை செய்து விட்டார்கள். இது வந்தவுடனே மிகவும் ஆத்திரமடைந்தார் கருணா அம்மா அவர்கள். அடுத்து இது பிப்ரவரி. மார்ச் அதில் வந்தவர்களை எல்லாம் பிடித்து மார்ச் 3ஆம் தேதி காலையிலே என்னிடம் கால் பண்ணுகின்றார், அண்ணன் இன்றிலிருந்து நான் விடுதலை புலிகளிலிருந்து பிரிந்து விட்டேன், இது உங்களோட பிரதமருக்கு சொல்லுங்கள், எல்லோருக்கும் சொல்லுங்கள், நான் இனி கிழக்கு மாகாணத்திலே நம்பிக்கையானவர்களுடன் இருக்கின்றேன், என்னுடன் மாற்று கருத்து உள்ளவர்களை எல்லாம் நான் வடக்குக்கு அனுப்பிவிட்டேன், கரிகாலன் போய்விட்டார், கௌசல்யன் போய்விட்டார், என்னுடன் உதவியாக இருந்த ரமேஷ் கூட போய்விட்டார். ரமேஷ் உங்களுடன், அவர்தானே உங்கள் சார்பாக என்னுடன் அடிக்கடி பேசுவார், என்ன நடந்தது என்று கேட்டால், இல்லை அவரது மனைவி வடக்கை சார்ந்தவர், என்ன கடல் புலி தலைவரின் சகோதரி இதான் அவர் முடித்திருந்தார், இவர் கூட கரிகாலனது வைஃப் வந்து வடக்கை சேர்ந்தவர், எனவே அவர்களுக்கு இவ்வாறான கௌசல்யன் முடிக்கப் போவர் வடக்கை சேர்ந்தவர், என்னுடன் உடன்பட்டிருந்தாலும் இவ்வாறான பிரச்சனையால் அவர்கள் நான் போக வேண்டும் என்றார். பத்திரமாக நான் அனுப்பிவிட்டேன், இப்போது என்னுடைய அவர்களுடன் நான் இருக்கின்றேன், எனவே நான் விடுதலை புலிகள் அல்ல, நான் ஒரு இயக்கமாக இங்கு இருக்கின்றேன் என்பதை உங்களது பிரதமர் அவர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் சொல்லுங்கள். இப்போது தேர்தல் காலம், அதே நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டு முன்னணியின் வேட்பாளர்களை கருணாமன் அவர்கள் தான் அங்கு தேர்வு செய்து பிரச்சாரங்களும் நடந்து கொண்டு போகின்றது. அந்த நேரத்தில் ஒரு முக்கியமான பிரமுகராக இருக்கின்றார், என்னோட ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளராக முன்னிருந்தவர், இப்போது இந்த தமிழ் தேசிய கூட்டு முன்னணியிலே
ஒரு கூட்டமைப்பிலே வேட்பாளராக ராஜன் சத்தியமூர்த்தி, அதாவது உங்களுக்கு தெரியும் மேயராக இருந்த சிவகீதா பிரபாகரன் அவர்களது தகப்பன். நான் தான் அவரை அரசியல் அறிமுகப்படுத்தியது ராஜன் சத்தியமூர்த்தி அவர்களை. என்னுடன் ஒவ்வொரு தேர்தலிலும் அவர் அந்த கூட்டணியில் போட்டி போடுகின்றார். ஒரு மிகவும் முக்கியமான அவர் முற்றுமுழுதாக அம்மான் பக்தன். எனவே அவரையும் கூட தேர்தலுக்கு 2 நாட்களுக்கு முதல் மார்ச் கடைசியிலே ஏப்ரல் 1ஆம் தேதி தான் அடைக்கலாம். ஏப்ரல் 2ஆம் தேதி தேர்தல். அது கூட பெரிய ஒரு புரளியை ஏற்படுத்தி விட்டது. தேர்தல் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். நடந்தது என்ன? ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி அமைக்க முடியவில்லை. அப்போது இந்த காலகட்டத்தில் இவர்களும் பிரிந்து விட்டார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்திலே 3 தமிழர் கூட்டணி உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். அவ்வளோ பேரும் கருணா அம்மான் அவர்கள் ஆதரிக்கப்பட்டவர்கள். அதுபோன்று அம்பாறை மாவட்டத்திலும் ஒருத்தர் பத்மநாதன் என்பவர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இந்த 4 பேர்களும் எம்பியாக வந்து கருணா அம்மான் கொழும்புக்கு அனுப்பியிருந்தார். இந்த 4 எம்பிமாரும் என்னுடைய ஆசையுடன் வருகின்றார்கள், நீங்கள் அவர்களுக்கு உதவுங்கள். நான் அந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. தேசிய பட்டியல் நான் எம்பியாக வந்திருந்தேன், நியமிக்கப்பட்டிருந்தேன். ஏனென்றால் அங்கு பல பிரச்சனை இருந்தால் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடன் நான் தேசிய ரீதியாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் தான் இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டது. இந்த காலகட்டத்திலேயே கிளிநொச்சியிலிருந்து ரமேஷ் அவர்கள் என்னிடம் சம்பாதித்தார். அண்ணன், அம்மானுடன் நீங்கள் தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள். நான் என்னைத்தான் கிழக்கு தளபதியாக இப்போது நியமித்திருக்கின்றார்கள். ஆனால் அம்மானின் சிஷ்யன் நான், அவர் எனது குரு. அவரை நான் வந்து நேரடியாக வந்து மோத விரும்பவில்லை. இங்கே நாங்கள் பேசியிருக்கின்றோம் அவருக்கு ஒரு பொது மன்னிப்பு கொடுப்பதற்காக. அவர் எந்த நாட்டுக்கு போக வேண்டும் என்றாலும் போகலாம். நாங்கள் மோத விரும்பவில்லை. சகோதர படுகொலைகளை நாங்கள் விரும்பவில்லை. அதை அம்மான் அவர்களிடமும் சொல்லுங்கள். அவருக்கு நாங்கள் தலைவர் அவரிடம் பேசியிருக்கின்றோம். அது நீங்கள் தான் உங்களுக்கு எல்லாம் செய்ய முடியும். நான் சொன்னேன், தேசிய தலைவரையே அவர் எதிர்க்கின்றவர், நான் எம்மாத்திரம், நீங்கள் என்னிடம் இப்படிப்பட்ட பொறுப்பை தருகின்ற? இல்லை, நான் அவருடன் இருக்கின்ற நேரத்தில் எனக்கு முற்றுமுழுதாக தெரியும் உங்களை பற்றி பெரிய ஒரு அபிப்பிராயம், கௌரவம் வைத்திருக்கின்றார். நீங்கள் பல உதவிகளை எங்களுக்கு செய்திருக்க, நாங்களும் அவரை விட அபரிதமான மதிப்பை உங்களிடம் வைத்திருக்கின்றோம். என்றால் எங்களுக்கு இந்த சகோதர படுகொலைகள் எங்களுக்குள் மோதல் வரக்கூடாது என்பதில் நாங்களும் கவனமாக இருக்கின்றோம். ஆனால் நாங்கள் கட்டாய மட்டக்களப்புக்கு வர வேண்டும். அந்த நேரத்தில் இவர் மோத விடாமல் தடுக்க வேண்டும், பேச்சுவார்த்தைகள் தொடர வேண்டும். அவ்வாறு என்றால் அதை நான் அவரிடம் சொன்னேன், அம்மானவர்களே இவ்வாறு சொல்கின்றார்களே இது. அவர் சிரித்துவிட்டு சொன்னார், அண்ணன், நான் செத்தாலும் இந்த மண்ணில் தான் சாவேனே ஒழிய இவர்கள் மண்ணின் வாசனை இல்லாமல் அங்கு போய்விட்டார்கள். இவர் இவ்வாறு சொல்கின்றார்கள், இதற்கு நான் உடன்பாடு இல்லை என்று மறுத்துவிட்டார். ஆனால் ஏப்ரல் 10ஆம் தேதி அளவிலே தேர்தலெல்லாம் முடிந்துவிட்டது. எதிர்க்கட்சியிலே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து விட்டார்கள். ராஜபக்ஷ அவர்கள் பிரதமராக வந்து விட்டார்கள். அதாவது லக்ஷ்மண் கதிர்காமன் அவர்கள்தான் வெளிவிவகார அமைச்சராக வந்து அவர்தான் பேச்சுவார்த்தைகளை தொடர வேண்டும். அந்த நேரத்தில் சமாதான பேரவையின் டைரக்டர் ஜெனரலாக இருந்த பெர்னார்ட் குணத்திலக்க அவர்கள், அவர் ஒரு ராஜதந்திரி, அவரைத்தான் வெளிநாட்டு அமைச்சின் செயலாளராக நியமிக்கின்றார்கள். அவர் கூட சொல்கிறார், மௌலானா அவர்களே, நான் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தைகளை தொடரப்போகின்றோம். இந்த பேச்சுவார்த்தைகளில் எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வரும், கருணா அம்மானின் பிரிவு. ஏன்னா அவர்களுடன் மோதாமல் அவருக்கு பொது மன்னிப்பு அவர்கள் கொடுக்கின்றார். அவர் இங்கு வந்து விட்டார் என்றால் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், சமாதான பேச்சுவார்த்தை தொடர்வதற்காக என்பதையும் என்னிடம் சொல்லி பேசி பாருங்கள் என்று. இதை எல்லா வகையிலும் சொன்ன நேரத்தில் ஏப்ரல் 10ஆம் தேதி அன்று இதுக்கிடையிலே விடுதலை புலிகள், அவர்களது சொல்லுவார்கள் பிளாக் டைகர்ஸ், கடற்புலிகள் கடல் வழியாக வந்து வெறுகலாறு
வாகரையாறிலே வந்து தாக்குதலை ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் சொன்னது நாங்கள் மோத மாட்டோம் என்று சொல்லி திடீரென்று வந்து தாக்குதலை ஆரம்பித்து விட்டார்கள். கருணாமன் அவர்கள் கூப்பிடுகின்றார்கள், அண்ணன் பார்த்தீங்களா, இவ்வாறெல்லாம் சொன்னவர்கள் திடீரென்று வந்து தாக்குதல் நடத்துகிறார்கள் கன் போட்டிலே. எங்களுக்கு யாரையும் நம்பலாம், நேவி தான் எஸ்கோர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவர்கள் முற்று முழுதாக இலங்கை அரசாங்கத்துக்கு சொந்தமான அந்த கடல் வழியாக டெரிட்டோரியல் வாட்டரில் வந்திருக்கின்றார்கள். தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. சாதாரண மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். நான் அந்த மீனவர்களை உதவுவதற்காக அனுப்பிய ஆம்புலன்ஸ் டிரைவரும் கொல்லப்பட்டு விட்டார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அண்ணன், இதுக்கு நான் என்ன செய்வது? அப்போ நான் சொன்னேன், இந்த நேரத்தில் நீங்கள் முன்னுக்காயி மோத போனீங்கன்னா இன்னும் பிரச்சனை வரும். மோதலை தவிருங்கள், not to resist. அவ்வாறென்றால் இது இவர்கள் நீங்கள் மோதுகின்ற நேரத்தில் இன்னும் பல அழிவுகள் ஏற்படும். நான் கட்டாயம் சொல்கிறேன், நான் அப்போது பாராளுமன்ற அந்த எனது மாவட்டத்தில் நடக்கின்றது. அதற்கு பிறகுதான் நீங்கள் அவரை கொழும்புக்கு அழைத்து வருகிறீர்கள். அப்போ அந்த நேரத்தில் 10ஆம் தேதி நடக்கின்றது. இதை இந்த அறிவுறுத்தலை அவரிடம் சொல்கின்றேன், இதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று. எனவே இந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கல் வந்துவிட்டது. அம்மான் அவர்கள் சொல்கின்றார்கள், அடுத்த நாள் இவர்கள் விடுதலை புலிகள் இந்த இடைப்பட காலகட்டத்திலே பேச்சுவார்த்தை நடைபெறுகின்ற பொழுதே இளைஞர்கள் பலரை அவர்கள் சேர்த்திருக்கின்றார்கள். இந்த படையிலே சேர்த்திருக்கின்றார்கள், பாடசாலை மாணவர்களை எல்லாம் சேர்த்திருக்கின்றார்கள், மாணவிகளை சேர்த்திருக்கின்றார்கள். இவர்களை எல்லாம் நான் பாதுகாப்பாக பெற்றோரிடம் ஒப்படைக்கப் போகின்றேன், என் யூனிசெஃப் அவர்கள் மூலமாக நான் கொடுக்கப் போகின்றேன் என்ற ஒரு விஷயத்தை சொல்லி 11ஆம் தேதி அவர் அந்த இளைஞர்களை மாணவர்களை எல்லாம் அந்த பெற்றோர்கள் மத்தியிலே யூனிசெஃப் ஊடாக கொடுக்கின்றார். திடீரென்று கொழும்பிலே மிகவும் பிரபல்யமாக அம்மான் அவர்கள் ஒரு மகோனதமான ஒரு விஷயத்தை செய்கின்றார். விடுதலை புலிகளால் சேர்க்கப்பட்டிருந்த ரிக்ரூட் பண்ணப்பட்ட அந்த இளம் யுவதிகளை பெற்றோர்கள் மத்தியில் யூனிசெஃப் முன்னிலையில் ஒப்படைத்திருக்கின்றார். இது ஒரு பெரியதொரு நல்லதொரு விஷயம் என்று பெற்றோர்கள்லாம் பாராட்டுகின்றார்கள் என்று இப்போது எம்பசி, அமெரிக்கா எம்பசி அவங்களெல்லாம் பாராட்டத் தொடர்ந்து விட்டார்கள். உடனே சொல்கின்றார் அம்மான் அவர்கள், அண்ணன் இப்போ இந்த நேரத்தில் நான் கொழும்புக்கு வர போகிறேன் ஏன்னா இது மிகவும் நல்ல ஒரு விஷயம், இப்போ நான் வர ரெடி, இதெல்லாம் நான் இனிமே நான். அப்போ நான் சொன்னேன், அப்படியா, எனக்கு ஒரு வாகனத்தையும் ஒரு டிரைவர் ஒன்று நீங்கள் எனக்கு ஏற்பாடு பண்ணணுமென்று. அப்போ அந்த நேரத்தில் எனக்கு ஒரு யோசனையாக இருந்தது, இவர் மிகவும் இவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் செய்கிற ஒரு மனுஷன் பாதுகாக்கப்பட வேண்டும். இவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், இவரை பத்திரமாக நீங்கள் எனக்கு பேச்சுவார்த்தை செய்ய போகின்ற பெர்னார்ட் குணத்திலக்கம் அவர் சொன்னார்கள், அம்மான் அவர்களை நீங்கள் கூட்டி வந்தால் அவர்களுக்கு பத்திரமாக உடனே நான் அவர்களிடம் பேசுகின்றேன், அம்மான் அவர்களை கொண்டு வந்தால் உங்களுக்கு பெரியதொரு வேலையாக வைத்திரும், நாங்கள் அவரை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டோம். லக்ஷ்மன் கதிர்காமர் அவர்கள் அந்த உத்தரவாதத்தை தருகின்றார். நான் உடனே அம்மானிடம் சொல்கின்றேன், நானே கொழும்புக்கு போகின்ற நேரத்தில் உங்களை கூட்டி போகின்றேன், நீங்களே வருகின்றீர்களா அண்ணன்? ஆமாம், நானே வருகின்றேன் என்று சொல்லி எனது வாகனத்திலேயே அவரை அழைத்து கொண்டு கொழும்பு வந்து அடுத்த நாள் பெர்னார்ட் குணத்திலக்க அந்த அந்த சமாதான பேரவையின் டைரக்டர் ஜெனரலாக இருந்தவரிடம் அந்த நேரத்தில் பாதுகாப்பு, அதாவது வெளிநாட்டு அமைச்சின் செயலாளராக இருந்தவர் லக்ஷ்மன் கதிர்காமர் அவர்களூடாகத்தான் அவரை இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர வேண்டும், இவர்களுக்கு மோதல் இருந்தால் பேச்சுவார்த்தை தொடர முடியாது, விடுதலை புலிகளை இணக்கப்பாட்டுடன் அரசாங்கம் பேச்சுவார்த்தை தொடர்வதனால் அதுக்குள் இன்னொரு இவர்கள் இடையில் இருக்கக்கூடாது என்பதற்காக அதனால் அங்கு சகோதர படுகொலைகள் மோதல் தவிர்ப்பு ஏற்பட்டது. எனக்கு இல்லாட்டி மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரிய ஒரு இரத்தாறு இளைஞர்கள், மட்டக்களப்பு இளைஞர்களும் கிழக்கு மாகாண இளைஞர்களும் இவர்களும் மோதி பெரியதொரு பாரிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும். இதுதான் நடந்த ஒரு உண்மையான விஷயம். சரி, அதே நேரத்தில் கடைசியில் உங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது, உங்களுடைய குடும்ப பாதுகாப்பும் கேள்விக்குறியாகின்ற சூழ்நிலையில் நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது.
அதே நேரத்தில் நான் உங்களோடு கருணாமான் தொடர்பான விவகாரம், அதே நேரத்தில் சமகால அரசியல் விவகாரம் தொடர்பெல்லாம் பேசுவதற்கு தயாராக இருந்தாலும் நேரம் போதாமையின் காரணமாக நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். அடுத்தடுத்த வாரங்களில் உங்களை மீண்டும் இணைத்துக் கொண்டு சமகால அரசியல் நிகழ்வு தொடர்பில் உங்களோடு பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். நன்றி. இதுவரை நன்றி இர்ஃபான். உண்மையிலே எனக்கு சந்தோஷம் உங்களது அதிர்வு நிகழ்விலே கலந்து கொண்டதற்கு. நானும் பல முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டும் என்று எந்த அளவுக்கு நல்லாட்சி மலர்ந்திருக்கின்றது, நாங்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் வந்து மக்களுக்கு எவ்வாறான அபிவிருத்திகளையும் நல்லிணக்கங்களையும் ஏற்படுத்த வேண்டும் என்று அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லலாம் என்று தான் வந்தேன். ஆனால் நீங்கள் இதை கேட்டு விட்டீர்கள். இன்னும் பல சர்ச்சையாக இருந்த பல பிரச்சனைகளை நாங்கள் சரியான முறையில் மக்களுக்கு கொடுப்பதற்கு நீங்கள் உதவி இருக்கின்றீர்கள். அதற்கு எனது அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. சையத் அலி ஜாகிர் மௌலானா அவர்களுடைய நேர்காணல் இத்தோடு நிறைவுறவில்லை. அதன் தொடர்ச்சியை நாங்கள் அடுத்தடுத்த வாரங்களில் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். இத்தோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம்.